வெல்கம் டு ஓடிசி கேம் பிளேயர் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புதுசாக ஒரு டைனோ தான் கைஸ் டேம் பண்ண போகிறோம். அது என்ன டைனோனா கார்னோ கைஸ். கார்னோ டைனோ தான் பிடிக்க போகிறோம். இப்போ ட்ராப்லாம் மேக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பெட்டடான் எடுத்து பறக்க வேண்டியதான் கைஸ். என்ன கைஸ் பேக்கு ஃபுல்லும் காட்டுது, என்ன ஆச்சுன்னு தெரில. லூட் அதிகமாக இருக்குது கைஸ் பேக்கில். இருங்க அதெல்லாம் கழட்டி போட்டு ஸ்டோரேஜில் போட்டு வந்துடுறேன் கைஸ். இருங்க நான் போடுறப்ப கன்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் மாற்றியாச்சு ஸ்டோரேஜில். இப்போ நம்ம கிளம்பலாம். இப்போ வேறு ஏறவும் முடியல. பார்த்தீங்களா இப்போ ஸ்டோரேஜில் நிறையா காய்கறியை போட்டு வச்சிட்டேன் கைஸ் ஆல்ரெடி. இனி நம்ம டைனோக்கெலாம் ஃபுட்டு நம்ம போய் பேக்லேயே வைக்கணும் தேவையில்லை. நம்ம இதில் போட்டு விட்டாலே போதும் கைஸ். எல்லோரும் அவனுங்களே சாப்பிட்டுக்கோனுங்க. மீட்டெல்லாம் வந்து நான் ராப்டர் வச்சு தான் கைஸ் கலெக்ட் பண்ணேன். இப்போ போகலாம். ட்ராப் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிட்டேன் கைஸ், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ராப் இருங்க உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி தான் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். எத்தனை ஸ்லாட்டு ஃபுல் பண்ணியிருக்கேன்னு தெரில. 55 ஸ்லாட்டு இன்னும் நமக்கு மிச்சம் 5 இருக்குது. அதை மட்டும் ஃபுல் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பாக்ஸும் ஓவர் ஆயிரும். பிடிக்க நம்ம மீட்டு தனியாக, அது என்னது பில்லுலாம் தனியாக போட்டுடலாம் கைஸ். ஓகேவா? ட்ராப் தெரியுதுங்களா? அங்கே கீழே தான் வச்சுருக்கிறேன். இருங்க கொஞ்சம் கிட்ட போனோன்னே காரணம் பிடிக்கலாம். அந்த ட்ராப்பில் மேக் பண்ணி தான் அந்த அப்புறம் கைஸ் அங்கே தான் இருக்குது ட்ராப். இதுதான். இதில் அப்படியே ஸ்வங்கின்னு மேலே கொண்டாந்து விடுவேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்க தானே போகிறீங்க வீடியோவை. அது மேலே மட்டும் போயிட்டுனா இப்போ மேலே தான் இருக்கேன். இங்கே ஸ்பேனாக இருக்கேன், அதான் எனக்கும் தெரில கைஸ். இருங்க பார்ப்போம். தான் அங்கே தான் இங்கேயே சுற்றிட்டுருக்கான். இருங்க லெவலை பார்ப்போம். எத்தனை லெவல்னு எனக்கு தெரில, நான் ஒன்றும் பார்க்கல கைஸ். லெவலை பார்த்துடலாம். 40ன்னு நினைக்கிறேன். 40 தானே? ஆமாம் கைஸ் 40 தான் லெவலு. நல்ல ஒரு பெட்டுன்னு நினைக்கிறேன். இவன் பயங்கரமாக இருப்பாங்க கைஸ். இவன் நடக்கிறப்பையும் திட்டுன்னு நான் அப்படியே அதிரும் இடமே. இங்கேருந்து ஆரோஸ்லாம் அடிக்க முடியுமான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போமா? விட்டு தான் பார்ப்போம். இங்கிட்டிருந்து வச்சு அடித்தா போகுமா? கன்று கைஸ். இப்போ நான் கன்னுக்கு மாறிட்டேன். ஆமாம் உங்கள்கிட்ட சொல்லாமே மறந்துட்டேன்ல. கன்று மாறிட்டேன் கைஸ். கன்று மட்டும் மேக் பண்ணிட்டேன். ஆனால் புல்லட் தான் கைஸ் தயாரிக்கிறதுக்கு ஒன்றும் நம்மளால முடியல. கெட்டு போன மீட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் நமக்கு மீட்டே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஃபஸ்ட் தான் ஏரோ செஞ்சு வச்சுருக்கேன். டெவலப் பண்ணி விட்டு அவன் கிட்ட தான் கைஸ் போயிட்டு அவனை கூட்டி வரணும்னு நினைக்கிறேன். இருங்க அவன் கிட்ட தான் போகணும். அவன் கிட்ட போயிட்டு இழுத்துட்டு வருவான் அவனை. எப்படியாச்சும் பொறுமையாக அவன் கிட்ட போவோம் பார்ப்போம். இருங்க கைஸ் இங்கே இறங்கி பார்ப்போமா? இறங்கி பிடிக்கலாமா இல்லை கிட்ட போவோமா? நீங்கள் தான் சொல்லணும். இப்போ கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும். கிட்ட போய் தான் கைஸ். அதுக்குள்ளே அங்கிட்டு போயிட்டான் கைஸ். பேராசரசா அவனும் கிடிக்க போயிட்டான். இருங்க கிட்ட போய் வேடிக்கை பார்க்கலாம் ஜாலியாக எப்படி கடிச்சு சொல்கிறாங்கிறது வரையும். அவங்க பாருங்கள் அதிர்ற சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். திட்டுன்னு கேட்கும். சம்மன் இருக்கான் அவன். இவனை வச்சு இவன் கடிக்கிறப்ப ரத்தம்லாம் தெரிக்கும் கைஸ். அவன் எவனை கடித்தாலும் ஒன்று வந்து நார்மலாக கடிப்பான், ஒன்று வந்து அந்த முட்டி மாதிரி தூக்குவான். அதில் தான் ரத்தம்லாம் தெரிக்கும் உடம்புல வந்து. அதெல்லாம் உங்களுக்கு இவனை சேடலை மாட்டி உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் கைஸ். அவன் என்ன நம்ம பின்னாடி ஆகிட்டான் கைஸ். வரான் கடிச்சிக்கிட்டே வரான். அது மூலமாக இவன் கடிக்கிறப்ப நமக்கு அவ்வளோவுக்கு நம்ம பெட்டடானுக்கு லைஃப் இறங்கல. பார்த்தீங்களா? இதில் தான் இருக்குது விஷயமே. இவனுக்கு ஒன்றும் லெவலப்பே ஆகலை கைஸ். இருங்க அவனுக்கு எப்படியாச்சும் இந்த பள்ளத்து கீழே கூட்டி போயிடணும். அதுதான் நமக்கு வேலையே. பள்ளத்து கீழே கூட்டி போயிட்டோம்னா அதுக்கடுத்து ட்ராப்பில் ஈஸியாக நுழைஞ்சிடலாம் கைஸ். அவ்வளோதான். பல கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்கே காணும் ஆளவே இருக்கானே கீழே தான் கைஸ் இருக்கான். அவன் அந்த இடத்துல இருக்கான். இது எப்படியாச்சும் போயிட்டு அவனை மறுபடியும் ட்ராப்பில் கூட்டி போய் சிக்க வச்சிடலாம் கைஸ். ஒரே நிமிஷம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். பின்னாடி தான் வரான். ஆமாம் பின்னாடி தான் வரான். திட்டுன்னு சவுண்டு வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவேன் பின்னாடி தான் வராங்கிறத. எப்படியாச்சும் இந்த ட்ராப்பில் ஏற்றி அப்படியே அதுக்குள்ளே சிக்க வச்சு. ஐயோ நானும் மாட்டிட்டேன் கைஸ். விட்றா டே தம்பி விட்றா, என்னையா விட்றா, கடிச்சு கொத்துறான் கைஸ். அடி ஹெச்பியை பாருங்களேன் எப்படி இருக்குது. பெட்டப்பு கைஸ் கொஞ்சம் நேரத்தில் வாங்கியும் எல்லாமே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அடி பெட்டடான இவன் நச்சுன்னு வச்சு விட்டா முடிஞ்சே போச்சு. நான் பார்த்தீங்களா ஷோல்டரில் ஒருத்தனை பிடிச்சி வச்சுருக்கேன். சும்மா ஒரு ஆரோ தான் கைஸ் விட்டேன். பையன் கப்புன்னு மாட்டிக்கிட்டேன். அவனுக்கு சும்மா ஃபுட்டை வச்சு விட்டு தூக்கி ஷோல்டரில் வச்சுட்டு வந்துட்டேன். வேறு சட்டிக்க ஆரம்பிக்கலாம். என்னடா போய் பந்தலில் சிக்கிக்குது கைஸ். இன்னும் அடிக்க முடியல. மேலேருந்து அடித்தேன். அடிப்பான இது மிஸ் ஆயிடுச்சு. லோடு பண்ணுறதுமே லோயஸ்ட்டாக தான் கைஸ் லோடு பண்ணுறான். இப்போ தான் படுது. கடிப்பான் சட்டுன்னு கடித்தான். ஒரே கடி. அவ்வளோதான் கதை முடிச்சு நமக்கு. இங்கே ஆர்மர் போட்டிருக்கனால ரொம்பவே பெட்டராக இருக்குது கைஸ். நான் ஆர்மர் போயிட்டு இங்கே தான் ஒரு இடத்துல எடுத்தேன்.
ஆர்மர் எடுத்தேங்கிறத விட மெட்டல் இங்கே தான் எடுத்தேன். ஆர்மருன்றேன், மெட்டல் இங்கே தான் கைஸ் எடுத்தேன் ஒரு மலையில். உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன், அந்த இடத்துக்கு போய் எடுத்துக்கோங்க. பக்கம் தான் ஸ்பேன் ஆகுது நிறையாவே. நான் எட்டு வந்தேன், கொஞ்சம் ஓரளவுக்கு எட்டு வந்தேன். 1000 அளவுக்கு எட்டுன்னு நினைக்கிறேன். 1000 800 எடுமா எட்டு வந்தேன். இன்னும் பிரச்சனை இல்லை, இவனை பிடிச்சிடலாம் 5 நிமிஷத்தில். ஆனால் முட்டி தூக்குறான் கைஸ். ஆர்மர் மட்டும் இல்லைன்னா நான் காலி இந்த இடத்துல. அவ்வளோதான் உடைக்கிறான். ஆனால் உடைக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட சத்து இல்லை. ஓட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அவ்வளோதான் அடிச்சு மயக்கம் போட வச்சிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆரவம் மட்டும் விட்டோம்னா மயக்கம் போட்டுருவாங்க கைஸ். வெயிட் பண்ணுங்க, அவன் மயக்கம் போட வச்சிட்டோம்னா நமக்கு வேலையை முடிஞ்சிச்சு. இவனுக்கு சேனல் வேறு எத்தனை வகையில் ஓப்பன் ஆகுதுன்னே தெரில. மயக்கம் போட்டான். வீட்டுக்கு மீட்டை மட்டும் வச்சுட்டு வரணும். மீட்டுக்கு எவனும் பக்கத்தில் இல்லை போயிட்டு மீட்டு வைக்க தயாரிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உள்ளுக்கு போயிட்டு பேக்கை தொட்டு கறி இறக்கி விட்டுடலாம் கைஸ். கறி இறக்கி விட்டு நார்கொடிஸ் வைப்போம். வேணாமா, அவன் டேம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நார்கொடிஸ் வைக்கிறது வைக்காது தான். சரி ஓகே கைஸ், இது டேம் ஆகிற வரையும் நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கேன். வேறு ஒரு டைனோ பிடிக்கலாமா. மேலே வேறு தெரி வேறு சுற்றிட்டு இருந்தாங்க கைஸ். இவன் டேம் பண்ணிட்டான்னா இவனை தூக்கி வெளியே விட்டு தெரிய தூக்கி உள்ளே விட்டு பிடிச்சிடலாம் கைஸ். இருங்க, நான் போயிட்டு ஃபுட் லெவல் கம்மி பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இவன் இப்படியே வளர்த்திட்டு இருந்தானா நம்மளால் கரெக்டாக இருக்காது. இருங்க ஒரே நிமிஷம், ஃபுட் லெவல் மட்டும் கம்மி பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். எப்படியோ டைம் பண்ணி முடிய போகுது. நம்ம காரணம் திருப்பிடியும் எழுந்துருவாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக நம்ம காரணம் டைம் பண்ணி முடிச்சாச்சு. இவன் கூட்டி கொண்டு போய் வெளியே வரணும். இப்போ இது பூராத்தையும் உடச்சி எறியணுமா கைஸ். இது என்னது, இதெல்லாம் உடைக்க முடியாது. பிக்கப்லாம் கிடையாது கைஸ், உடச்சி தான் எறியணும். அவ்வளோதான், இவனை அப்படியே பொறுமையாக வெளியே தூக்கி கூட்டி போனால் போதும். அவ்வளோதான், பின்னாடியே வருவான் தான் நினைக்கிறேன். பெடரானும் பின்னாடி வரான். காரணம் பையனும் பின்னாடியே வந்துட்டானா தூக்கி கொண்டு போய் வீட்டில் இறக்கிடலாம். இது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். வீட்டில் கொண்டு போய் அவனை விடணும். விட்டு தான் மறு வேலையை வரானா பின்னாடியே வரணும். விட்டு வைக்கணும். ப்ரௌன் டோக்கும் சேடல் மாட்டணும் கைஸ். மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். மாட்டில் செய்யணும். ஹைடு வேறு நிறையா தேவைப்படுது. ஹைடு மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னா இவனுக்கும் ஹைடு வேணும் கைஸ். இவனோட சேடல் செய்கிறக்கும் ஹைடு மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும் கைஸ். சரி, நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் வீட்டில் நிப்பாட்டிட்டு நான் அந்த உடச்சி விட்டதுக்கெல்லாம் ரெடி பண்ணி பிக்கப்பாக வச்சுட்டு மேலே வேறு தெரிசனம் சார் இருக்கான் 100வது லெவல் கைஸ். எப்படி அவனை பிடிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா அந்த பில்லில் கட்டி பார்ப்போம். 100வது லெவல் தாக்கு பிடிக்குமான்னு தெரில. அப்படி வேணால் ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா அப்படி முடியலன்னா அடுத்த எபிசோடுக்கு நான் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, இருங்க, நான் அவனை அப்படியே நிப்பாட்டிட்டு நான் போய்ட்டு அதெல்லாம் ட்ராப்பை ரெடி பண்ணி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபைனலாக ட்ராப்புமே ரெடி பண்ணி விட்டு வந்துட்டேன். பட்டிட்டிங்கரிங்களாம் பண்ணி விட்டேன். அவ்வளோதான், ஆக்ரோ ஆகிட்டான். இவனை எப்படியாச்சும் கூட்டி போகணும் கைஸ். இவனை எப்படியா பிடிச்சே ஆகணும். பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். எப்படின்னு வேறு கட்டின்னு கடிக்கிறான். எவ்வளோ ஹைட்டில் பறந்தாலும் தாண்டி கடிச்சிட்றான் கைஸ். அவ்வளோ பெருசுக்காக இருக்கிறான். பின்னாடி வரானா அதுக்குள்ளே ஆக்ரோ கம்மியாகிறான் கைஸ். ஒரு செகண்டுக்கு ஒரு ட்ரிப்பு ஆக்ரோ கம்மியாகிட்டே இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு வர மாதிரி இருக்குது. எப்படியாச்சும் அவனை ட்ராப்பில் மட்டும் அப்படியே சிக்க வச்சிட்டோம்னா நமக்கு வேலையே முடிஞ்சு கைஸ். அப்புறம் உள்ளுக்கு வச்சு சட்டுன்னு அடித்து மயக்கம் போட வச்சாங்க. அப்படியாச்சும் பின்னாடியே வரணும். தம்பே ஓடிடக்கூடாது எங்கிட்டும். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் கடிச்சிக்கிட்டே வரான். எப்படியாச்சும் இந்த மேட்டுக்கு கீழே இறக்கிட்டோம்னா போதும் நம்ம பையனை. அவ்வளோதான். ஐயோ என்னப்பா இது காய்ஸ், 2 ஓடு தான் போட்டான். லைவ் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இன்னும் 2 கடி கடிச்சானா நமக்கு சோழி முடிஞ்சு விட்டுரும். எழுத்துக்கு இறக்கிடலாம் காய்ஸ். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. மீட் எடுத்து அவன் தள்ளிடுவான் வாயில். தள்ளிட்டு கீழே இறங்கிட்டான்ல. ஆமாம், அங்கிட்டு தான் இருக்கிறான். நமக்கு ரைட்டு, இப்போ ரைட்டில் இருக்கிறான். அப்படியே கொண்டு போய் மேலே நிப்பாட்டி ஹெல்த்தை ஏற்றிடலாமா இல்லை போகலாமா? என்ன கைஸ் பண்ணலாம்? ஹெல்த்தை ஏற்றிட்டே போயிடலாம் ஒரே கையா. ஹெல்த்து ஸ்டாமினா ரெண்டுமே கம்மியாக தான் இருக்குது. டக்குன்னு இது பூராத்தையும் ஃபுல் பண்ணிட்டு போகலாம் கைஸ். அவன் கரெக்டாக நம்ம ட்ராப்பு பக்கம் தடி தான் இருக்கான். அவனே போய் விழுந்துட்டான்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அவனே போக மாட்டான். நம்ம கூட்டி போய் தான் விடணும். ஆனால் 100வது லெவல் கைஸ். நான் பார்த்தவொடனே இவனை பிடிக்கணுன்ற ஆசை வந்துருச்சு எனக்கு. அதுவும் பையன் பார்க்க பயங்கரமாக இருக்கிறானா. நம்ம பெட்டடானுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு லைஃப் அதிகமாக இருக்கிறனால பையனால் சீக்கிரம் கொல்ல முடியல. அதனால் இதை வச்சு எப்படியாச்சும் போயிடலாம் கைஸ். அவனை பிடிச்சிடலாம் எப்படியாச்சும். சில வேலை பயிற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன் இவனை பிடிக்கிறதுக்கு. நான் பையன் மட்டும் நடிக்கிறான் பட்டினியை காட்டி.
ஆடா தம்பி பின்னாடியே பார்க்கலாம். இப்போ இந்த நேரம் கரெக்டாக மேலே தரணும் கைஸ். கீழே வயசு கீழே கூடாது. என்னப்பா இது பின்னாடி வந்தாங்க கைஸ். வந்துட்டான் இறங்கிட்டான். மாட்டிட்டான் பெட்டரான கீழே இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தள்ளி நிப்பாட்டிக்கும். கடிச்சு வச்சிட போகிறான் பெட்டரான. ஏற்கனவே லைஃப் இல்லாமல் இருக்கிறான். இப்போ போயிட்டு ஆரோஸ் அடிக்க ஆரம்பிக்கலாம். கேப்பில் அடிக்கவும் விட்டாச்சு. வாடா தம்பி ஓரமாக அடி. புல்லட்டு படலை காய்ஸ். புல்லட்டு படலை. இப்போ அடிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மியூசிக் வேறு கொடுத்து பயன்படுத்துகிறானுங்க பயங்கரமாக. ஐயோ காய்ஸ் நம்ம ட்ராப்பாக நொறுக்கு தெளிவாக நாட்டிருக்கு. பார்த்தா என்னோட அடியே எவ்வளோ தூரத்துக்கு டேமேஜ் ஆகுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ஆரோஸை வேஸ்ட்டு பண்ணுவோம். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வேணும் மயக்கம் போட வைக்க முடியணும். இங்கிட்ட வந்துட்டான். இப்போ நம்ம அடிக்கிறது காய்ஸ் உடச்சிட்டான் ஒரு சைடு. ஓ மை காட் அவ்வளோதான். அந்த இடத்த வெளியே வர முடியும் அவனால். ஆனால் இதையும் உடைக்கிறானே. ஓடிடலாமா? வடக்கு வெளில வந்துட்டான் கைஸ். வெளில வந்துட்டான். முடிஞ்சிச்சு நம்ம கதை. மறுக்கையா ஓடுறா தம்பி பெட்டகானே. அவன் நிப்பாட்டி வைப்பான். நான் ஓடிடுறேன் என்கிட்ட பேசி. பெட்டகானக்கா அவன் ஓடிருக்கான். பெட்டகான் அவனை போய் அடிக்கிட்டோம். நம்ம ஓடிடலாம். ஓடுறா தம்பி நிற்காம ஓடே நிற்காம ஓடிட்டே இரு தம்பி. வந்துட்டான் காய்ஸ். ஆர்மர் பிச்சுக்குச்சு. உடஞ்சி செத்துட்டேன். 100 லெவலு 3000 சொல்கிற லைஃப் அவனுக்கு. ஓ மை காட் காய்ஸ் இப்படி நடக்கும் நான் கனவுல கூட எதிர்பார்க்கலையே. இது வேறு எங்கேயா ஸ்பேன் பண்ணி விட்டுறது. கரெக்டாக தொடலன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் அதனால தான் ஸ்பேன் ஆகிருக்கு. சரி நான் டக்குன்னு செத்துட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். சரி ஓகே கைஸ் எப்படியோ வீட்டுக்கு ஸ்பேன் ஆகிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட தான் பெட்டராக இன்னொன்று இருக்கே. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லூட்டை பூரா பொறுக்கிட்டு வந்துடுவோம். பொறுக்கிட்டு வரலாம் போகலாம் கைஸ். இப்போ நம்ம ட்ராப் வேறு என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரில. 4 மேலே அதில் டைன் ஓகேன்னு மாட்டாதான்னு வேறு தெரில. இங்கே எங்கிட்ட இருக்க போகிறான் அவன் வேறு. கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 8 சுற்றியும் பார்த்துக்கோங்க கைஸ். எங்கே இருப்பான்னு யாருக்குமே தெரியாது, எவருக்கும் தெரியாது. சுற்றியும் பார்த்துக்கோங்க. நம்ம ட்ராப்போட நிலமையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின ட்ராப் ஒரு செகண்டில் நொறுக்கி விட்டாங்க கைஸ். நம்ம பெட்டரானோட பேக் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. சேடல் வச்சு கிடைக்கும் மாட்டுச்சுனா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இடம். மிரட்டெலாம் கட்டி வச்சுருந்தேன் கைஸ். அதை வச்சு கார்னோலாம் பிடிச்சேன். இவனை தெரிய பிடிக்காமல் நான் மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. விடுங்க தெரிய பிடிக்கலாம். ஃபவுண்டேஷனை உருவாக்கி தெரிய பிடிக்கலாம் கைஸ். எல்லாமே கல்லில் தான் கைஸ் கட்டணும். கல்லில் கட்டினா தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்க பில்லில் கட்டி அடித்து நொறுக்கி விட்டு போயிட்டேன் எல்லாத்தையும். சார் ஒரு கரெக்டான பிளானிங்கோடு அவனை பிடிச்சிருக்கணும். 100வது லெவல் யோசிச்சதை நான் மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. சரி இருங்க நான் போயிட்டு என் லூட்டை பூரா பொறுக்கிட்டு உங்களைய மீண்டும் சந்திக்கிறேன் கைஸ். இங்கே தான் இருக்குது பெட்டரானோட இது பேக்கு. இங்கேயும் இங்கிட்டு தொலைவி பெட்டரான் பேக் கட்டு முடிச்சிட்டேன். நான் பேக்கில் வந்து சேடல்லையும் வேறு என்ன இருக்குது. சேடெல்லாம் இது மட்டும்தான் இருக்குது. இதை மட்டும் எடுத்துக்கலாம். கறி கட்டி போன கறி இது மட்டும் எடுத்துகிட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுலாம். வேஸ்ட்டாக தான் இருக்குது. உள்ளுக்கு பூரா தூக்கி போட்டு அதை மட்டும் வச்சுக்கலாம் கைஸ். இதெல்லாமே இருக்கட்டும். இதெல்லாம் தேவைப்படுற பொருள் தான். பெட்டரான் எடுத்து என் லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு நான் போகிறேன் கைஸ். கிளம்புறேன். அவன் வேறு இங்கே தான் கீழே சுற்றிட்டுருப்பான். சரி ஓகே கைஸ் அவ்வளோதான். என் லூட்டை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நான் ப்ரௌன்டோட சேடல் மேக் பண்ண போகிறேன். அவன் தெரிசனாசரெலாம் பிடிக்க முடியாது. போய் கொஞ்சம் கண்ணுக்கான இதையும் மேக் பண்ணி விட்டுலாம். நீ ஆர்மர் வேறு முதல்ல செய்யணும். நம்மக்கிட்ட வேறு ஹைட்டு கம்மியாக இருக்குது கைஸ். ஹைட்டா அது தோல். அந்த ஹைட்டு தோல் தான் கைஸ். நான் தான் வளர்றேன். அவ்வளோதான். நம்ம இவன் ராப்டரை வச்சு தான் கலெக்ட் பண்ணோம். நீ அடுத்து வேறு அவன் வந்துட்டான் கார்னோ அப்போ என்ன வச்சு அடுத்து கலெக்ட் பண்ண வேண்டியதான். கார்னோக்கு அப்படியே லெவலப்பும் பண்ணணும் கைஸ். வச்சு மாட்டி விட்டு எவ்வளோ தான் கலெக்ட் பண்ணுறேன்னு பார்ப்போமா. அதாங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கைஸ். ஃபிக்ஸ் பண்ணி இவனை ஓட்டி பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கிறா பிரம்மாண்டமாக. இவனை திருப்புறதுக்கே ஒரு நாள் முழுக்க ஆகுமான்லாட்டு இருக்குது கைஸ். ஒரு நாள் முழுக்க இவனை திருப்பணும் உட்காந்து அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறேன். சும்மா தான் காமெடி தான். அவ்வளோதான். அவனை வச்சு லூட்டு இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக ஆடாகுது. நார்கோ பீசலுக்கெலாம் பஞ்சமே இல்லை. பிளாக்பெரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு இனிமேல். விட்டு சேர்த்து அடிக்கிறான். இந்த இடத்தையே பாருங்களேன் அப்படியே பள்ளிட்டு நாக்கிட்டான் ஒரு செகண்டு. செம்மையாக இருக்குல்ல.
ப்ரௌன்ட்டை தான் கைஸ். இவனை வச்சு தான் அந்த ரைனோனத்தை வேறு பிடிக்கணுமா? ப்ரௌன்ட்டை யூஸ் பண்ணலாமா, வேறு ஏதாவது பெட்டை யூஸ் பண்ணலாமா கைஸ்? ப்ரௌன்ட்டை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கான். இவனை வேறு கஷ்டப்பட்டு பிடிச்சோமா? விடுங்க, வேறு ஒரு ப்ரௌன்ட்டை கூட பிடிச்சிக்கலாம். இன்னும் வச்சு தான் அடுத்து நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வராது அந்த எபிசோடு, கூடிய சீக்கிரம் அது வரும் கைஸ். அந்த ரைனோனை தவிர செம்ம பவர்ஃபுல்லு. அவன் வச்சு எப்படி நான் பிடிக்க போகிறதான் எனக்கும் தெரில. எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பிடிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக பிடிச்சிருவேன். எல்லா டைனாவும் பிடிக்கிறது தான் கைஸ். ஆர்க் சர்வைவலில் இருக்கிற எல்லா டைனாவும் பிடிக்கிறது தான். எல்லா டைனாவும் பிடிச்சி நம்ம விளாட்றோம் கைஸ். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான். இவனை வச்சு எல்லாமே பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணலாம்? நீ அடுத்த எபிசோடு தான் கைஸ். இதுவே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நீ அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போமா? சரி, ஓகே கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நல்லா நமக்கு தர மாதிரி லூட்டும் கிடச்சிருக்கு. சரி, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் கைஸ். அது வரையும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், பாய் கைஸ்.